ஹரி சார், இப்ப பாத்தீங்களா சார், இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அப்பா பேரு யாருங்கிற கேள்வி இந்த குழந்தைய துரத்திக்கிட்டே இருக்கும்னு. இது நாள் வரைக்கும் அது யாருன்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு. அத சொல்லாம இருந்தா இந்த குழந்தைக்கு நம்ம பண்ற பெரிய துரோகம் இல்லையா? மேடம், எனக்கு என்னமோ நீங்க அவசரப்படுற மாதிரி தோணுது. இல்ல சார், இதுதான் சரியான நேரம். அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி போற இடம் எல்லாம் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம அதை தவிர்க்கவே முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இப்பவே எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். பவி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ இவன் மேல பாசமா தான் இருக்கா. கண்டிப்பா நான் சொல்றத புரிஞ்சுக்குவா. அவ தப்பா எடுத்துக்கவே மாட்டா சார். மேடம், சந்தோஷ் எந்த தப்புமே பண்ணல. அவனுக்கு இது தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவான். சார், இப்ப அத பத்திலாம் பேசி பிரயோஜனம் இல்ல. நடந்தது எதுவும் மாத்த முடியாது. எனக்கு குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். நான் உண்மையை சொல்லத்தான் போறேன். சார், இது மாதிரி அப்பா பேர் தெரியாத குழந்தைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த குழந்தைய எங்கே தூக்கிட்டு போனீங்கனாலும் இந்த கேள்வியை தவிர்க்கவே முடியாது. ஏன் மேடம், உங்களுக்கு தத்தெடுக்க வேற குழந்தையே கிடைக்கலையா? இந்த குழந்தை வளர வளர உங்களுக்கு தான் சிரமம் அதிகமாகும். பவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் கீழே காரிடோர்ல நிக்கிறேன். கொஞ்சம் வர முடியுமா? வரேன் அத்தை. பவி இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அத்தை, என்ன அத்தை, ஏதோ அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஏய், என்னடா வீட்ல சும்மா படுத்துட்டு இருக்காம ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கியா? அது வந்து என்ன அத்தை, ஏன் தயங்குறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க குழந்தையும் சந்தோஷையும் பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா இதுல பாதிக்கப்பட போறது பவிதா. அது என்ன அத்தை, ஏதோ ஷாக்கான விஷயம் சொல்ற மாதிரி இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க? வாங்க ஹரி சார், பாருங்க அத்தைய, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு உடனே வர சொன்னாங்க. இப்போ எதுவுமே சொல்லாம தயங்கி நிக்கிறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல பவித்ரா. நாங்க இவனுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்க அந்த ஆபீசர் இவனோட அப்பா பேரை கேட்டாரு. அப்பா பேர் தெரியாதுன்னு சொன்னதும், இந்த காலத்துல இப்படி அப்பா பேர் தெரியாம குழந்தைய வளர்க்கறது கஷ்டம், அதான் ஃபியூச்சரையே பாதிக்கும்னு சொன்னாரு. ஆமா சார், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ல இருந்து பள்ளிக்கூடம் போற வரைக்கும் இவனை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க அப்பா பேர் கேட்டதும் ஏன் தெரியாதுன்னு சொன்னீங்க? கோகுல்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அது விஷயமா உங்ககிட்ட பேசதான் லட்சுமி மேடம் ஒன்னு வர சொன்னாங்க. நீங்க ரெண்டு பேருமே ஏதோ சொல்ல வந்துட்டு மென்னு முழுங்குறீங்க. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
சார் நீங்களாவது சொல்லுங்க சார், என்ன ஆச்சு சார்? அத்தை, குழந்தை வேற அழ ஆரம்பிச்சு. பவி! சீக்கிரம் சொல்லுங்க. பவி, இங்க வா. ஏய், பாத்து. ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வர? ஹஸ்பண்ட் கூப்பிட்டா வைஃப் வேகமா தானே வரணும். நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக இப்படியா நீ ஓடி வர்றது? இப்ப நீ பவி மட்டும் இல்ல, பாப்பாவும் கூட இருக்கு, மறந்துடாத. ஓ டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. இது நாள் வரைக்கும் நான் தடுக்கி விழுந்தா கூட தூக்கி விட மாட்டேன். இப்போ கொஞ்சம் வேகமா நடந்து வந்தாலே அது சாருக்கு தாங்க முடியல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்ட போல. என்ன பவி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் எப்பவுமே என் பவி தான், நெக்ஸ்ட் தான் பாப்பா, சரியா? ஆமா, இங்க எதுக்கு வந்த? அத்தை ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாங்கடா, அதனால தான் வந்தேன். ஓ, இத்தனை நாள் வரைக்கும் அந்த குழந்தை தான் முக்கியம்னு இருந்துட்டு இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னதும் உன்னை அடிக்கடி பார்க்கணும்னு சொல்றாங்களா? சச்சா, அப்படியெல்லாம் இல்லடா. அத்தைக்கு என் மேல எப்பவும் அதே பாசம்தான். எல்லாம் எனக்கு தெரியும் பவி, எனக்கே குழந்தை பிறக்க போகுது. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. இங்க வெயில் அதிகமா இருக்கு, வா வீட்டுக்கு போலாம். மேடம், இந்த விஷயத்தை இப்போ உடனே சொல்லித்தான் ஆகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். பவி அதை ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு. குட்டி, செல்ல குட்டி, அம்மா ஷோ முடிச்சிட்டு வர வரைக்கும் அழகா இதே மாதிரி சமத்தா தூங்கிட்டு இருக்கணும், சரியா? நான் சொல்றது கேக்குதா? தூங்கிட்டு இருக்கியா? ஓ, அப்படியே சமத்த தூங்கணும்னு. ஆமா. ஓ ஓ ஓ ஓ. என்னத்த, என்ன சொல்றார் சார்? என்ன தனியா விட்டுட்டு போகாதேன்னு சொல்றான். நான் இருக்கேன் அத்தை, நான் இவனை பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போய் ஷோ பண்ணிட்டு வாங்க. சுச்சோ, பவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன அத்தை, சொல்லுங்க. அது மதர், ஷோக்கு டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம் போலாம். நான் ஷோ முடிச்சிட்டு பேசுறேன். சரி, வாங்க வாங்க, நான் டைம் ஆச்சு. பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. வாங்க மதர். ஓ சுச்சோ, தூங்குறீங்களா? நான் கூடவே இருக்கேன், சமத்து பையன். பெத்தாதான் அம்மான்லாம் இல்ல, அன்பு காட்டுற எல்லாரும் அம்மாதான். நீ இது வரைக்கும் தனியா இருந்தல்ல, இனிமே உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வரப்போறாங்க. மதர், ஏன் ஹெட்ஃபோன் போடாம உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? ஏன் டல்லா இருக்கீங்க? ஆர் யூ ஆல் ரைட்?
நல்லா பண்ணுங்க. மதர், ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க பேசுங்க. பிங்க் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். வழக்கம் போல உங்க கேள்வியை கேளுங்க. நான் உங்களுக்கு என் மனசுல பட்ட பதில அப்படியே சொல்லிடுறேன். முதல் காலர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம் மேடம், என் பேரு குமாரி. நான் உங்க ஃபேன் மேடம். உங்க நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க மேடம். ரொம்ப நன்றி குமாரி. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பவும் வேணும். அது என்னை இன்னும் சிறப்பா செயல்பட வைக்கும். கேளுங்க, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. என் ஹஸ்பண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டு வந்து, இது என் ஃப்ரெண்டோட குழந்தை, அவரும் அவர் ஒய்ஃபும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாரு மேடம். அதனால இவன் அனாதை ஆயிட்டான், இனிமே நாம தான் வளர்க்கணும்னு சொன்னாரு மேடம். நானும் அதை நம்பி அந்த குழந்தைய என் குழந்தை மாதிரியே வளர்த்தேன் மேடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தை இவருக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் பிறந்ததுன்னு தெரிய வந்தது மேடம். அதை கொண்டு வந்து என்ன வளர்க்க சொல்லியிருக்காரு. லக்ஷ்மிமா, அவனை நீங்க வளர்ப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா. என்னால தாங்கிக்கவே முடியல மேடம். அந்த உண்மை தெரிஞ்சதுல இருந்து அந்த குழந்தைகிட்ட என்னால பாசமா இருக்கவே முடியல மேடம். அவனை பார்க்கும் போதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு வருது மேடம். என்ன பண்றதுன்னே தெரியல மேடம். மேடம், இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல மேடம். ஏன்னா யார்கிட்ட சொன்னாலும் அவங்க இத என் நிலைமையில இருந்து பார்க்க மாட்டாங்க மேடம். ஆனா நீங்க அப்படி இல்லை மேடம். உங்க அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கு மேடம். நீங்க சொல்ற பதில்ல தான் என் எதிர்காலமே இருக்கு மேடம். அந்த குழந்தையோட அப்பா சந்தோஷங்கிறவர் தான். சந்தோஷ் அப்பாவை போறான். கண்டிப்பா சொல்றேன். ஆனா இறுதி முடிவை நீங்க உங்க சுய சிந்தனையோட யோசிச்சு எடுக்கணும். அந்த குழந்தை உங்க கணவரோடதா? அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லல்ல? இல்ல மேடம், எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மேடம். அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான் மேடம். அப்ப நீங்க அந்த குழந்தையை ஏத்துக்கோங்க. தப்பு பண்ணது உங்க கணவர். தண்டனையை நீங்க அவருக்கு கொடுக்கலாம். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அந்த குழந்தை பாவம். உங்க கணவருக்கு பிறந்தது தவிர அது என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் எப்படி அவனை ஏத்துக்க முடியும்? என் ஹஸ்பண்ட் எனக்கு துரோகம் செஞ்சிருக்காரு. அதுக்கு சாட்சியா பிறந்தவன் இந்த குழந்தை. அவனை நான் எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க மேடம். இத பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில மனசுக்கு தப்பாதான் தோணும். நிதானமா யோசிக்கணும். உங்க கணவர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவர் எந்த சூழ்நிலையில இந்த தப்பு பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையே. தப்ப பாக்குற நாம அது செஞ்சவங்களோட சூழ்நிலையே நம்ம பாக்குறதே இல்லையே. அப்படின்னா அவர் செஞ்சது நியாயம்னு சொல்றீங்களா? நான் அந்த தப்பை நியாயப்படுத்தல குமாரி. இது நாள் வரைக்கும்
யாரோ அந்த குழந்தைய பெத்தாங்கன்னு தான் அந்த குழந்தை மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சு. அத ஆசையா நீங்க பாத்துக்கிட்டீங்க. அந்த குழந்தைய இப்போ இந்த சம்பவத்தை வச்சு வெறுத்து ஒதுக்காதீங்க. குழந்தை இல்லாத உங்களுக்கு ஒரு வரமா அந்த குழந்தை அமைஞ்சிருக்கு. அப்பா அம்மா இழந்த அவனை நீங்க திரும்பவும் அனாதை ஆக்கிடாதீங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ மதர், அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. என்னத்த இது? இப்படி ஒரு பதில சொல்லி எல்லாருமே அப்செட் பண்ணிட்டீங்க. ஏன்? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை, அவன் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கான். அவங்களுக்கு தெரியாம வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல மட்டும் இல்லாம ஒரு குழந்தையும் பெத்து வச்சிருக்கான். அந்த குழந்தைய அனாதன்னு வேற பொய் சொல்லி அவகிட்டே வழக்கு சொல்லிருக்கான். இப்படி தப்பு மேல தப்பு பண்ண அவனை எப்படியாத்த மன்னிக்க முடியும்னு சொல்றீங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிற காலம்லாம் மலையேறி போச்சு. நீங்க அப்படியெல்லாம் நினைச்சு சொல்லிருக்க மாட்டீங்கன்னாலும் உங்க பதில் அப்படிதான் அத்தை இருந்துச்சு. பவி, நான் அவன் செஞ்ச தப்பை எந்த விதத்திலயும் நியாயப்படுத்தலையே. ஆனா அந்த குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அத்தை, நீங்க வெளிய இருந்து பார்த்து இறக்கப்படுறீங்க. அங்க அந்த பொண்ணு வாழ்ந்து பார்த்து ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு அந்த வலி புரியும்னு நினைச்சுதான் உங்களுக்கே கால் பண்ணி பேசியிருக்கா. ஆனா நீங்க அந்த குழந்தைக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற பசங்க அவங்களும் அப்படிதானே இருக்கணும். கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். ஆனா நாம ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாதுல்ல. ரெண்டு தரப்பையும் கேட்டாதானே அதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரியும். அத்தை, இங்க தப்பு செய்யற எல்லார்கிட்டயும் ஒரு காரணம் இருக்கும். அது அவங்களுக்கு நியாயமாவும் தெரியலாம். பாதிக்கப்பட்ட பொண்ணு அவங்க பேசுறாங்க. நாம அவங்க பக்கம் நின்னு பேசினாதானே சரியா இருக்கும். பவி, இங்க எல்லா பிரச்சனைக்கும் ரெண்டு பக்கம்னு ஒண்ணு இருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு பாக்குறது, இன்னொன்னு அத விரக்தியா பாக்குறது. அந்த பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்ல. அந்த கணவன் அதுக்காக தான் அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். உண்மையாவே அவன் தப்பு பண்ணிருக்கானான்னு நமக்கு மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கே தெரியுமான்னு தெரியல. அப்படியே தப்பு பண்ணிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது அவன்தான். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லு? முதல்ல இருந்தே யாரும் இல்லாம அனாதையா இருந்தா அது பழகிடும் பவி. அம்மா அப்பாங்கிற பாசத்தை காட்டிட்டு அப்புறம் திடீர்னு இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு சண்டையினால அந்த குழந்தைய வெளியில தூக்கி போட்டுட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும் பவி? அந்த குழந்தை பாவம் இல்லையா? அத்தை, ஹஸ்பண்ட் மேல வைஃபுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட். ஒன்ஸ் அது மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். அத மறுபடியும் ரீட்டைன் பண்ண முடியவே முடியாது. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை சொல்லி அவனை தூக்கி போட்டு தனியா போய் வாழ்னு சொல்வீங்க நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு பாவம் அப்பாவியா இருப்பா போல, அதான் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. இதே நானாலாம் இருந்திருந்தேன்னா நடக்கிறதே வேற. எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல. பவி கிட்ட நான் எப்படி இந்த உண்மையை சொல்லுவேன்? அவ பேசுறத பார்த்தா
இவனை ஏத்துக்க மாட்டா போல இருக்கே.